அனைவருக்கும் வணக்கம். சற்று வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ டர்ன் அடித்தது டிட்வா புயல் 9ஆம் தேதி வரை மழை தொடர வாய்ப்பு. இப்பதான் பிரீஃபா பார்க்க போறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பிரீஃபா பார்க்க போறோம். குறிப்பா நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் நினைட்டு உங்களுக்கு முழுமையாக சேரும். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கக்கடல்ல சென்னை அருகே நிலை கொண்டிருந்த ஒரு ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் யூட்டர்ன் அடித்தது புதுச்சேரி நோக்கி நகர்ந்துள்ளதாக, இதன் காரணமாக வட மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா, நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்துல சென்னை, எண்ணூர், இந்துஸ்தான் பல்கலை ஆகிய இடங்கள்ல தலா 15 சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு அப்படி சொல்றாங்க. குறிப்பாக அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம், திருமயம், திருவள்ளூர் மாவட்டம், தாரைப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலா 12 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், சத்யபாமா பல்கலை பார்த்தீங்கன்னா மணலி, புதுநகர், சென்னை விஐடி பல்கலை, திருக்குழுகுன்றம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டம், குடிமேன்மலை, இலுப்பூர் ஆகிய இடங்கள்ல தலா 11 சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா நிலவிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வடக்கு திசையில நகரும் என எதிர்பார்த்த நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்துல நிலை கொண்டிருந்தது நம்ம தற்போது பார்த்திருப்போம். குறிப்பாக அதன் பின் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் அடித்தது. இது வந்த பாதையிலேயே தென்மேற்கு நோக்கி நேற்று நகர துவங்கியது. நேற்று பகல் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நோக்கி நகர்ந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக சொல்லியிருக்காங்க. இன்று இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்க வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இவ்வாறு அந்த செய்தி சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.